இந்த காணிக்கை செலுத்துகிற விஷயமா இருந்தாலும் சரி, தர்மம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது ஒரு வியாக்கியானம். எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அடுத்த விஷயம், இந்த மாதம் வருகிற மானியம் அல்லது நன்மை, ஏன்னா அவங்க உழைக்கிறது இல்லை. அவங்க அதுக்கு தகுதியாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வறுமை தான் அவங்களுக்கு தகுதி, இல்லை பற்றாக்குறை தான் தகுதி. அப்படி இருக்கிற பொழுது இந்த மாதம் வருகிற சவரட்சம் வைத்து அடுத்த மாதத்துக்குள்ளே நான் வேலை பார்த்துக்கிறத விட்டுட்டு, இந்த மாதம் வருகிற அந்த சவரட்சம் வைத்து அடுத்த மாதமும் இது தருவான்ட்டு சோம்பலாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் உடல் பலவீனம் கொண்டவங்களும் இருப்பாங்க, சில பேர் உள்ளம் பலவீனம் கொண்டவங்களும் இருப்பாங்க, சில பேர் சோம்பேறிகளும் இருப்பாங்க. பயனாளிகளை சொல்கிறேன். இதெல்லாம் தனிப்பட்ட மனுஷன் போகிறப்போ ஏதாவது இடத்துல மாட்டிக்குவான். மாம்சம் கரைப்பற்றோம். அதனால தான் சபை வழியே போகிறது. சபையில் அதுக்கேற்ற ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார். அவங்க மூலியமாக தான் இது போகும். சபை தலைவாசலாக இருக்கும். இது ஒரு வியாக்கியானம். ரெண்டாவது, அந்த காலத்தில் நான் பார்த்துருக்குறேன். சில ஆலயங்களுக்கெல்லாம் என்ன பிரசங்கி கூடுவாங்க. பார்த்தா டியூப்லைட் பட்டியலெல்லாம் எழுதியிருப்பான். அவன் பேர், ஜாதி, வீட்டு அட்ரஸ் முதல் கொண்டு இருக்கும். நான் தான் அந்த டியூப்லைட் பட்டியை கொடுத்தேன்னு பட்டியில் எழுதிடுவான். டியூப்லைட் ஃபீஸ் பண்ண அந்த பட்டி இருக்கும். அப்போது அது மாதிரி நீங்கள் டாய்லெட் போனால் அந்த டப்பாவில் இருக்கும், நான் தான் அவனுக்கு கொடுத்தேன்னு. நான் தான் கொடுத்தேன், இது எனக்கு யார் தெரியல நான் அப்படின்ற மாதிரி. இதில் எல்லாம் பாருங்கள், தானம் தர்மம் செய்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் பணம் பிரதான இடம் வகிக்கக்கூடாது சபையிலன்னு சொல்கிறது. ஒரு புறம் ஊழியக்காரனே நொந்து கொள்ளுகிறது வேதம். தீர்க்கதரிசிகள், ஆசாரியர், மாயக்காரர்கள் கொடுக்குறன்னு உபசரிக்கிற அந்த இடத்துல ஊழியக்காரன் கரைப்பட்டுறான். கொடுத்து சில விசுவாசிகள் கரைப்பட்டுருவான். ஆனால் கர்த்தர் கிருபையில் சபையார், நான் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பே சொல்லுகிறேன், இன்று வரை 25 ஆண்டுகளாக பயணப்படுகிறீர்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்று. ரெண்டாவது, எல்லாமே வசனத்தின்படியே தான் நடக்கிறது. வலதுகாரன் கொடுக்கறது இடதுகாரன் தெரியாமல் தான் போய்க்கணும் இன்ன வரை. ஆனாலும் இந்த இடத்துல வளம் வருகிற பொழுது மிஞ்சின பதார்த்தமாக போய் இங்கே விதைக்கிறேன், அங்கே விதைக்கிறேன், அவன் கஷ்டப்படுறான், இவன் கஷ்டப்படுறான், நான் தான தர்மம் செய்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு போய் எதிரையும் சொருவிக்காதீங்க, மாட்டிக்கொள்ளாதீங்க, சேரில் போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. இப்போ தான் அப்படி சபையை துளுத்து வருகிறது. பல உபத்திரங்களை மேற்கொண்டு வருகிறீங்க. போய் எக்கச்சக்கமாக எதுலையாவது மாட்டிக்கொள்ளாதீங்க. அந்த ரங்கத்தில் அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்கணும். அப்போது அதுக்கு சில நடவடிக்கைகள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்குது. அது வழியாக தான் போகணும். இது மாயக்காரர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியம். சபைக்குள்ளே இந்த மாயம் இருக்கக்கூடாது. இதுவரை இல்லை, தொற்று நாளைக்கு வந்துடக்கூடாது. கொடுக்குற விஷயத்திலே சொல்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறது.